கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீர்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அன்பானவர்களே, முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அன்பானவர்களே, முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன், முடித்தெய்தலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான் இருக்கிறான். முதலாம் முடித்தெய்தல். ஏனெனில் மனிதன் ஆதாம் வழியாய் பிறந்தபடியினாலே அவன் முதலாவது மரணத்துக்குட்பட்டிருக்கிறான். முதலாவது, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். அந்த பாவத்தினுடைய விளைவு மரணம் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதனால் ஒவ்வொரு மனுஷனும் முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவனாய் மாறித்தான் ஆக வேண்டும். முதலாம் முடித்தெய்தலுக்கு நீ பங்குள்ளவன் ஆக வேண்டும். அதுக்கு நான் என்னையா செய்யணும்? ஒன்றும் செய்யாதே. எப்படி மரணம் வந்தது? பிசாசின் வார்த்தை ஏவாள் கேட்டாள். பிசாசு சொன்ன கனியை சாப்பிட்டால் தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தின் கனி புசித்து, தோட்டத்தின் நடுவிலே எல்லா விருட்சத்தின் கனி இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அதன் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த கனியை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதே. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அங்கே தான் மரணம் வந்தது, முதலாவது மரணம். ஆனால் அந்த ஏவாள் தனக்கு கொடுத்த சுயாதீனத்தினாலே பிசாசு வார்த்தை கேட்டு, சர்ப்பத்தின் வழி பிசாசு வார்த்தை கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை துணிந்து பிசாசு வார்த்தையின்படி பறித்து புசித்ததினாலே அவளுக்கு மரணம் வந்தது. அதை கொண்டு வந்து ஆதாமுக்கும் கொடுத்தால் ஆதாமும் மனைவியின் வார்த்தையை கேட்டு அந்த கனியை புசித்தான். அங்கே தான் முதலாவது மரணம் வந்தது. முதல் மனுஷி அவர்கள்தான். ஆனபடியினாலே அவர்கள் சந்ததியார், அவர்கள் வயிற்றிலிருந்து, அவர் கர்ப்பத்திலிருந்து உதித்த எல்லாரும் மரணத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஆதாமுக்குள் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்றார். அப்போது மரணம் எப்படி வந்தது? பிசாசானவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை கனியை புசித்ததினாலே மரணம் வந்தது. இப்போ பிசாசு வார்த்தை கேட்டு நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் மரணம் வந்தது போல, இப்போ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவருடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புசித்தால், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பாடுவன் நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு குடித்ததும் ஜீவன் வரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவன், நல்ல கேள்வி. இந்த முதலாம் முடித்தெய்தலுக்கு பங்குள்ளவனாய் நீ மாற வேண்டும். ஏனென்றால் ஆதாம் மூலமாய் முதலாம் மரணத்துக்கு பங்குள்ளவனாயிருக்கிறாய். வேதம் சொல்லுகிற, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்க்குடத்தில் உருவாகியிருக்கிறேன். அதனுடைய விளைவுதான் மரணம், முதலாவது மரணம். அதற்கு நீ பங்குள்ளவனாய் இருக்கிறாய். மறந்து போகாதே. உன் மனைவி, உன் பிள்ளைகள்,
உன் சொந்த பந்தங்கள், உன் தேச தலைவர்கள், படித்தவர்கள், படிக்காத ஏழைகள், டாக்டர், என்ஜினியர்கள், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை வானத்துக்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுடன் மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அம்மா வயிற்றில் பிறக்கிற எல்லாருமே பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 26 படி முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். எப்படி உடித்ததற்கு பங்குள்ளவன்? ஏசு சொன்னார், நானே உடித்தீரும் ஜீவனமாக இருக்கிறேன். லாசர் கல்லருக்கு முன்னால் லாசர் மரித்து கிடக்கிறான். அங்கே சொல்கிறார் மாத்தா மரியாதை, நானே உடித்தீரும் ஜீவனம். யார்? ஏசு சொல்கிறார். ஏசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கனே. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஏசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அந்த ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணு. நீ முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவனாய் மாறி போவாய், பரிசுத்தவானாய் மாறி போவாய். இங்கே சொல்லப்பட்டது வெளிப்படுத்தல் 26 முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. நித்திய மரணம் கிடையாது இவர்களுக்கு. முதலாம் உழித்தெழுதல் மரணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. யாரை? இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு உழித்தெழுஞ்சவனும் என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். மத்தியஸ்தம் ஆதாம் முழு உலகத்துக்கு உழித்தெழு ஜீவனம் கொடுக்கும்போது தான் மரணத்துக்கு பரிகாரம் பண்ணி உழித்தெழு ஜீவனை நான் அடைகிறேன். இயேசு உழித்தெழு ஜீவனமாக இருக்கிறார். ஆமாம், பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவா என் மீது அன்பு கொண்டு. இயேசுனா வெத்திய இயேசு ஜீவன். அவர் உயிர்த்தெழும் ஜீவன் என் பேரை சொல்லி பிதாவாய் ஆதாமும் முழு உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் நான் மாறி போனேன், பரிசுத்தவானாய் மாறி போனேன். இயேசு தான் பரிசுத்தர். அந்த இயேசு கிறிஸ்துக்குலாம் என்ற வாக்கு தத்துவம் அதை பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்து இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அசுத்தங்கள் நீங்கி பரிசுத்தவானாய் மாறி பரிசுத்தவானுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குலாம் என்ற வாக்கு தத்துவங்களாம் வந்து இரண்டாம் மரணத்துக்கு நான் பங்கு இல்லை எனக்கு. இரண்டாம் மரணம் எனக்கு கிடையாது. நித்திய நரகம் எனக்கு கிடையாது. பரலோக ராஜ்யம்தான். அப்போது முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்போது அம்மா வயிற்றில் பிறந்த 2 கோடி ஜனங்கள் வானத்துக்கு பூமியின் மேல் 5 கண்ட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா எல்லோரும் பாவம் செய்து, ரோமர் 3 இலவசமாய் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக வர்றது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே வரணும். கிறிஸ்து இயேசு அவர் ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். அந்த ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்த அப்பத்தி திராட்சரசம், அந்த அப்பம் ஜீவ சரீரம், அந்த திராட்சரசம் இயேசு ரத்தம், அந்த இயேசு சரீரம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவி நீதி உயிர்த்ததில் இருக்குது. எப்படி நன்மை தீமை கனியை புஷி, நன்மை சரீரம், தீமை ரத்தம், நன்மை தீமை ரத்தத்தை புஷினால ஷாவு வந்துச்சியா பிசாசு கனி. இப்போ இயேசு கனி ஜீவ விசத்தி கனி. இயேசு நானே வட்டியும் சத்திய ஜீவனமா ஜீவ ரத்தம். அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாங்குது. அப்போது அந்த இயேசு ஜீவ ரத்தத்தை புஷி திருவிருந்தில் பானம் பண்ணும்போது தேவி நீதி உடித்ததுன்னு அதில் இருக்குது. அதை பிதாவாகி தேவன் நீ கொடுக்கணும். ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம. அப்போ முதலாம் மரணம் டெலிட்டாகி இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இரண்டாம் மரணத்துக்கு நீ பங்கு கிடையாது. முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவனாய் மாறி போனாய். அப்போ வெளிப்படுத்தல் 26 முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். நீ யாரானா இரு. வானத்தின் கீழே பூமியின் மேலே 5 கண்ட ஜன்னங்களில் அம்மா வயிற்றில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே முதலாம் மரணத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறாய். அபாக்கியவானும் அசுத்தனாய் இருக்கிறாய். இங்கே சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 26 முதலாம் உழித்ததற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். அதான் சுவிசேஷம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிதாகுமான் பசுத்தாவின் நான் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளை அவர்கள் உபதேசம் பண்ணுன்னு சொன்னார் இயேசு. உலகம் எங்கும் போங்க. உலகமெல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவங்க முதலாம் மரணத்துக்கு பங்குள்ள. அதனால மரணம்
அட்ரஸ் திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றார். யார்? நானோனா இயேசு. ஜீவன் உண்டாகனா ஜீவ ரத்தம் எனக்கு கொடுக்கணும். என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் மத்தியஸ்தமாக கொடுத்தாதான் மரணத்தில் டெலிட் ஆகி முதலாம் மரணத்திலிருந்து விடுதலையாகி நாம் முதலாம் குடித்ததற்கு பங்குள்ளவனாய் மாறி போய் பாக்கியமானும் பரிசுத்தமானமாய் மாற முடியும். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கல்வாரி சிலுவையிலே. அவர் ஜீவ ரத்தம் 6 லிட்டர் ரத்தத்தை கொடுத்துருக்கு. ஜீவ சரீரம் A to Z தேவனி இயேசு சுவாமன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரு. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி கொடுத்தாரு. மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் நன்மை தீமை கனியில கண்களின் நிச்சயம் மாட்சிவனி சுயநீதி அநீதி எல்லா கேடுபாடுங்குது. ஆதாமுக்குள்ள பிசாசு கொடுத்த கனி நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்க நல்லது கெட்டது சுயநீதி அநீதி அது எல்லா தீமைகளும் இருக்கிறது. அதனால் மரணம் வருகிறது. அவன் அபாக்கியவான் அசுத்தவான். இங்கே சொல்கிறார் முதலாம் உயிர்த்ததற்கு பண்புள்ளவன் அவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். நீ மாற முடியா? எப்பேற்பட்ட மனுஷனையும் சின்ன பாவி பெரிய பாவி மோசமான பாவின்னு யாரும் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து ஆதாம் படி 5 கண்டஜன் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிரிக்கா தென்னாட்டு எந்த நாட்டில் போனாலும் நீ ஊழியம் செய்யலாம். இந்த ஒரு வசனம் போதும். முதலாம் உயிர்த்தது பங்குள்ள பாக்கியவானுமா மாற்று. நீ ஒரு மனுஷனுக்கு இயேசுவை கொடுக்கும்போது இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாரும் குணமாக நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வரம் ஜீவரசத்தை கொடுக்கிறார். ஜீவ சரீரம் கொடுக்குறாரு பாருங்க. அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறார். மரணத்திலிருந்து விடுதலை மரணத்திலிருந்து விடுதலை உயிர்த்திலும் ஜீவனம் கொடுத்து பாக்கியவானும் பரிசுத்தவானமான மத்திய மாற்றம் முக எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரையும் குணமாக்குறார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விஷத்துக்கு அணியே கொடுக்குறான். ஆமாம், கல்வார்ச்சியில் ஜீவ ரத்தம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பரிகரிக்குது. பாவ பரிகாரம் சாப பரிகாரம் மரண பரிகாரம் பாதாத்திக பரிகாரம். அந்த ஜீவனில் உயிர்த்திலும் ஜீவனுங்குது. நன்மை தீமை மரணம் நன்மை தீமை கனி இது ஜீவ விச்சத்தின் கனி. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோயே ஜீவன் இயேசு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு. ஏன்னா முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவனாக நீ மாறணும். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக மாறுறதுக்கு தான் இயேசு சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற அந்த ஜீவ விஷத்துக்கு அணியை கொடுத்தார். அந்த ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவி நீதி உயிர்த்தெழுதல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வானத்தில் ஒரு சகல அதிகாரம். அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். உங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால முதலாம் மரணம் வல்லமையாக வேலை செய்யுது. அபாக்கியவானும் அசுத்தவனும் வியாதியும் வறுமை அட்ரஸ் கேட்டு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ண ஜீவ ரத்தம். அந்த ஜீவன் இயேசு சாமன வாக்குத்தத்தை தான் கொடுக்குறாரு. உன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்தை கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. முதலாம் உயிர்த்ததற்கு பங்குள்ளவனாய் உன்னை மாற்றுகிறார். உன்னை பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் மாற்றுகிறார். ஆமாம், மத்திய மாற்று உட்காந்து ஏசு இந்த வேலை தான் செய்கிறாரு. அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பல்லவில் அக்கப்படுகிற யாவரையும் குணமாக்குறாரு. ஒரு ஆளை பார்த்தாருனாக்கா இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்தை கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. வாய்நாளெல்லாம் கொடுக்குறாரு. எக்காலத்தை கொடுக்குறாரு. அவருக்குள்ள தேவி நீதி உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்த பாவத்திலிருந்து மரணம் வரை டெலி பசுத்தாய் ஊற்றப்பட்டு உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வருது எனக்கு. அப்போது பாக்கியவானும் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 26 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் ஏன்னா மரணத்துக்கு பங்குள்ளவனாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமாம், நீ தப்பிக்க முடியாது. ஏசு எனக்கு வேண்டான்னு சொன்னால் நீ மரணத்துக்கு உட்பட்டு போனாய். அவரை விரும்பாதவர் மரணத்தை நேசிக்கிறார்கள் ஒரு வசனம் சொல்லுது. எங்கது? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தேவனாகிய கர்த்தரை புறக்கணிக்கிறவன் மரணத்தையே விரும்புகிறான் போடப்பட்டது. இயேசு வேணான்னா ஆதாமின் சிந்தை மரணத்தை நீ விரும்புகிறாய். அதனால் கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அதை பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு.
அப்போ தான் முதலாம் உயிர்த்ததற்கு பங்குள்ளவனாய் நீ மாறுகிறாய். அதனால் மலையை நோட்டி எழுப்பிடிக்கிறது கிடையாது. முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவனாகவும் பாக்கியவானமாக மாறுறதுக்கு எப்படி நன்மத்தையும் பிசாசு வார்த்தையை நன்மத்தையும் மகனை பறித்து புஷித்து பாவத்தை மன்னித்து தேவன் உலகத்தை காட்டினாயோ, அதே போல் இயேசு கிறிஸ்து வார்த்தை கேட்டு ஜீவன் வச்சதுக்கடி பறித்து நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதில் தேவநீதி உயிர்த்தில் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து உணர்வுமாக கொடுத்தாயானால் முதலாம் உயிர்த்தில் பங்குள்ளவனாய் மாறி போனாய், பாக்கியவானாய் மாறி போனாய். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. இயேசுவை நீ வெறுத்தினா மரணத்தையே விரும்புறியான். ஆமாம், அதுதான் 2ஆம் மரணம், நித்திய நரகம். என்னை வெறுக்கிறவர் இயேசுவை வெறுக்கிறாங்க. இன்றைக்கி இயேசு சுவிசேஷனா எதிர்த்து நிற்கிறாங்க. ஐயா, நல்ல செய்தியா? ஆமாம், பாவத்தில் மரணத்தில் பிறந்த உடனே பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து டெலிட் ஆகி உயிர்த்தெதிலும் ஜீவனையும் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகிறது தான் இயேசு வந்தார். அவர் நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட், அப்பாற்பட்டவர். அவர் ஜோயே ஜீவன், அவர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமாம், அதை உங்ககிட்ட கொடுத்துரு பல ஆயிரம் வருஷம் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி என்ன தேதி? 2024. 2024 வருஷத்துக்கு கல்வாரி சிலுவையில் அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், அந்த உரித்தையிலும் ஜீவம் உன் பேரில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி பாவத்திலிருந்து மரணத்திற்கு மன்னிப்புனா விடுதலை, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அந்த ஜீவ ரத்தத்தை உன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் குத்து தீர்த்துட்டாரு. உப்பு உன்னுடைய வேலை அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பஸ் ஆதாம் முழு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்திக்கிட்டே போகிற வேலை தான். காலமெல்லாம் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தை வருஷம் 365 நாளும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30 சொல்லப்படுகிறது. பாருங்க, நீதிமொழி 8ஆம் 30, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆமாம், இயேசு வெறுத்துடாத. இயேசுனா ஆதாம் முழு ஒரு மனுஷனை வெறுத்துடாத. நீ மரணத்தையே விரும்புறியான், 2ஆம் மரணத்தை. இங்கே சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 20 அதில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணத்துக்கு தான் பரிகாரம் பண்ணிட்டார். உயிர்த்தெழும் ஜீவனை கொடுத்துட்டார் உங்ககிட்ட. A to Z. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெழுதல். இயேசுக்குள்ள உயிர்த்தெழுதல் இன்க்ளூடிங், பிசாசுக்குள்ள பாவம் மரணம் இன்க்ளூடிங். பாவம் டு மரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறாய். ஆதாம் வழியாக அம்மா வயிற்றில் பிறந்து இப்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்குள்ளனா மாறித்தான் ஆகணும். வேண்டாட்டினாக்கா இயேசு எனக்கு வேண்டாம், ஜீவ விச்சத்துக்கு நீ நான் புஷிக்க மாட்டேன், நன்மை தீமை கண்ணிலே வாழ்ந்து அப்படியே போயிடுறேன் எல்லாரும் போகிற மாதிரினாக்கா 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவாய். அதான் நித்திய ஆக்கினைன்னு சொல்லப்படுது. அப்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து. யாரு இவர்கள்? யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் பெற்றவன், திருவிருந்திலே பங்கு, ஜீவ சரீரம். அதுதான் ஆசாரியனுடைய ஆராதனை பொருள். ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் ஆசாரியன் தேவனுக்கு கிறிஸ்து. ஆதாம் முழு உலகத்துக்கு அதுதான் ஆசாரியன். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள், ராஜாக்கள். அப்போது இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அது வேற, 1000 வருடம் அவரோடு கூட அரசாழ்வான் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால். ஆமாம், கிறிஸ்து விட்டுட்டாக்கா பாதாளத்தில் தான் இருக்கணும், 2ஆம் மரணத்தில் சேதப்படுவாய். அப்போது இவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜீவ விச்சது ஜீவமாக டோட்டல் அப்பாறு. உடைய சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை செய்ய, துன்பப்படுத்த ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, ஜீவ சொல்கிற ஜீவனத்தை ஜீவ வெளியே போட முடியாது. வானத்தோட சகல அது இயேசு கிறிஸ்து ஆகப்பட்ட வாக்குத்தத்தை வாங்குது கிறிஸ்துக்குள்ளே. அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு கொடு, வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காவது சோர்ந்து போக ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 365 நாள் கொடு. இல்லைன்னா என்ன செய்ய போகிறேன்? நன்மை தீமை காரியங்கள் சுயநீதி அடியே ஒவ்வொரு 20 வாரத்தில் வாங்கி போச்சு 365 நாள் கொடுத்து ஒரே மரணம், ஒரே வியாதி, ஒரே தரித்திரம். பாக்கியவான அபாக்கியவான சபிக்கப்பட்டவன தரித்திரம் அசுத்தனா தான் இருப்பேன். ஆதாமுக்குள் பிறந்தவன் பாவம் செய்து தேவ மகிமேற்று போன காரியம் தான் நடக்கும்.
ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிழா கூடி நாடே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவன் நிலைத்திருக்கணும். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். இடைவிடாமல் செலுத்தணும். எக்காலத்தில் செலுத்தணும். சோர்ந்து போகாமல் செலுத்தணும். வாய்நாளெல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். இடைவிட பாவம்ட்டு மரணம் ஓடிவிடும். 2ஆம் மரணம் உன்னை சேதப்படுத்தாது. ஆமாம், உடித்தெரும் ஜீவனம், பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், இதுதான் உன்னை சந்திக்கும். பாதாளத்தின் வல்லமை உன்னை தாக்காது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு இயேசு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதம். பரலோகத்தில் அங்கே ஆபிரகாம் மடியில் அந்த லாசர் கொண்டு போய் விடப்பட்டான்னு சொல்லப்படுது. ஆபிரகாம் மடின்னு சொல்லப்படுது. ஆபிரகாம் என்னைய பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பழைய சரித்திரத்தில் ஒரு பழுதற்றது, அதான் ஜீவ ஆட்டுக்குட்டி. பழுதற்றவனா நன்மை தீமைக்கு அப்பாவது ஜீவ ஆட்டுக்குட்டி. அது ஊன் கூட்டு செவிடில்லாத ஆட்டுக்குட்டி. அதை ஆபிரகாம் தாம் பேரை சொல்லி பிதாவாகியது ஆதாம் முழு உலகத்தை கொடுத்துனால பாவம் நிவர்த்தி ஆகுது. ஆபிரகாம் சகல காலத்தில் பாக்கியவானாக இருந்தான். ஆபிரகாம், ஷாரால் அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தத்தை குறிக்குது. அதை தேவனுக்கு செலுத்துனாங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமானாக பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவனுக்கு உண்டாகி இருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு கொடு, நீ பாக்கியவானும் பரிசுத்தவானுமா. கிறிஸ்துனா தேவ நீதி உயிர்த்ததில்லை. ஜீவ சொர்ணம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவவான், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி. இல்லைன்னா நன்மை தீமை நிமித்த பூமி சபைக்கு முள்ளு கொடுக்கும் முளைவு நன்மை தீமை பூமி, சுயநீதி அநீதி, கண்டிலட்சமாக ஜீவனத்திற்கு அது பிசாசு பூமி. எல்லாம் முள்ளும் குறுக்கும் முளைவு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சாபம், பாவம், மரணம், தத்திரம், குடிக்க தண்ணி, சுவா எல்லாம் சபிக்கப்பட்டு போச்சு. அதான் ஆதாமின் உலகம், நன்மை தீமை அறியத்தக்க உலகம், பாவ உலகம், சாப உலகம், மரண உலகம், தரித்திரம். அதை போய் தேவன உலகத்தை காட்டாதே. இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஜீவ உலகம், நீ பரலோக ராஜ்யமாக்கப்பட்டாய். பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், நாங்களும் எங்களுக்கு அனுப்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அது உம்முடைய நாம், உம்முடைய எங்களை எந்த சோழி தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். எல்லா மரண சக்தியிலிருந்து விடுதலை. அப்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியனாய் இருந்து வெளிப்படுத்தல உன்னை ஆசாரியனாக மாற்றுக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க பிசாசுக்கு ஆசாரியன். பிசாசுக்கு ஊழிஞ்சு பாவத்தை மறைந்து தேவனுக்கு உலகத்துக்காக பிசாசுக்கு பழைய ஆதாம் அதுதான் பிசாசு, அதுதான் ஜெயிட்டான். நன்மை தீமை கடி பிசாசுக்கு ஆசாரியனா, பிசாசுக்காரி சுயநீதி அடியை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுறது. அப்படியே அபூட்டன் கிறிஸ்து ஜீவ விச்சத்துக்கு அணி கொடுத்து அதை தேவநீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனுக்கு ஆசாரியன், தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் ஆசாரியன். இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமை. ஆமாம், ராஜாக்களும் ஆசாரியமாக்கிட்டேன். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, அவர்களுடைய ரத்தம் ஏன் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவங்கள் அற பாவத்திலிருந்து மரணங்கள் அற கழுவி சுற்றி பாவங்கள கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமேன்ட்டார். வெளிப்படுத்தல் 1:6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆனால் நண்பாளே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் அவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians 5:21 பாருங்கள். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:14 பாருங்கள்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். சுவிசேஷத்தில் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கின் நேரம் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டார். மரணத்தை பாதாள வெளியும் போனார். ஆனால் இடையில் என்ன பண்ணார்? மரணத்தையும் பாதாளத்தையும் ஏற்றுக்கிட்டு பாவத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவசர் பிதாபியமுக்கு ஆபித்து ஜீவனை விட்டார். ஈட்டியால் கொஞ்சம் ஜீவசர் ஆதாள் ஜீவசர் ஜீவனத்தை உயிர்த்து ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் மரணத்தை விட்டார், பாவத்தை விட்டார். 2ஆம் மரணத்துக்கு அவர் சேதம் இல்லை, பாதாளத்திலிருந்து ஏந்து வந்துட்டார். உன் பாவத்தையும் உன் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, கைவிட்ட பிதாவை வெறுக்கலை, காட்டிவது யூதாசை பகைக்கலை, சபிக்கிறவன் நிந்திக்கிறது வெறுக்கலை, கசக்கலை. ஜீவஸ்வரம் ஜீவரத்தை பரிகாரத்தை கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு ஜீவஸ்வரம் ஜீவரத்தை உயிர்த்தெழு ஜீவன் கொடுக்குறாரு பாருங்க. கைவிட்ட பிதாவை கொடுக்க ஆபித்து ஜீவனை ஜீவன்ற வார்த்தை கவனியார். அவர் ஆபியோபித்து ஜீவனை விட்டார், மகா சத்தமாக்கி டீட்டால் அதே ஜீவன். நன்மத்தை மாதிரி சூக்கிய மரணம் கிடையாது, மரணத்தை விட இல்லை, ஜீவன். ஜீவனுக்கும் மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆதாம் மூலமாக பிறகு மறிக்கிறார்கள், பாவம் மரணம் வருது. சூக்கே கிரேக்க பாசல இயேசு ஜோயே ஜீவனை விட்டார், ஜீவன் ரத்தத்தை கொடுத்தார். ஆனால் தான் 2ஆம் மரணம் சேதம் பாதாளத்திலிருந்து ஏந்து விட்டார். நீ ஆதாம் மூலமாய் 1ஆம் மரணத்துக்கு உட்பட்ட நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உயிர்த்தெழு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவலத்து கொடுக்கும்போது நீ 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறாய். அதன் முதற் பலனானவர் கிறிஸ்து, முதற் பலன் இயேசு. அதுக்கப்புறம் 2ஆம் பலன் 3ஆவது பலன் 1ஆம் நூற்றாண்டு இன்றைக்கு வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டு எல்லாம் வரிசையில் வராங்க. அவர் முதல் பலன் ஆண்டவராகி இயேசு எப்படி பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சார்னாக்கா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார். எங்கே பிதாவாகித இமை போய்து கைவிட்டார், அங்கே தான் பாவம் மரணம் வருது. அவர் வந்ததுமே இயேசு தலைமையில் கை வைக்கணும். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்ட சட்ட தரித்திரமானார், வியாதியானார். மரண சக்தி என்னது? வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம் எல்லாம் மரண சக்தியில் வந்ததுமே தலைமையில் கை கவலைப்படல. உன்னை போல் என்ன போல் ஆகிட்டு இயேசு கவலைப்படல. ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. கைவிட்ட பிதாவுக்கு ஆவியூற்றி ஜீவ ரத்தம் 6 லிட்டர் ஜீவ ரத்தம் ஈட்டால் குத்துறவனுக்கு சபிக்கலை, நிந்திக்கு தூசி பகைக்கலை. ஜீவ பிதாவின் மண்ணில் இயேசு சாப்பிடும் பரலோக ராஜ் இயேசு ஜீவனை கொடுக்குறாரு. 3ஆம் நாள் மரணத்தை வென்றுட்டார். 1ஆம் மரணம் வென்று பாதாளத்தை வென்று 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானுமாய் மாறினார் இயேசு. அந்த பேட்டர்ன், அந்த மாடல் தான் சுவிசேஷ உலகமெல்லாம் போய் சொல்லிட்டாரு. எல்லாருடைய பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் முடிவு கட்டியாச்சு. உயிர்த்தெழுதலும் ஜீவனை இயேசு சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. அதை போய் பிதாகுமார் போஸ் ஆதாம் குடு உழுத்து கொடுக்க சொல்லு. உலகம் ஃபுல்லாக நன்மத்தேம காரியத்தையே குத்துட்டு சத்தமேல் போகிற மாதிரியே இருக்குது. ஆதாம் போல பிறந்த ஆதாம் காரியத்தையே நன்மத்தேம காரியத்தையே சூக்கிய மரணத்தையே தேவந்தர் கொடுத்து விட்டு அந்த 2ஆம் மரணத்தில் போய் மாட்டிக்காத. 2ஆம் மரணத்திலிருந்து விடுதலை ஆகணுன்னாக்கா உயிர்த்தெழும் ஜீவனை கொடு. பூமியில் இருக்கும்போதே அதான் வருத்தப்பட்டு வார சொல்லி எல்லோரும் எண்ணிடுத்து வாருங்கள். நாடே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பாடும் நித்திய ஜீவன் உண்டு. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ரத்தம் ஜீவனுக்குள்ளவா, உயிர்த்தெழும் ஜீவனுக்குள்ளவா. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு. கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. அல்லேலூயா. கிறிஸ்துவை கொடு. பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனை கொடு. பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடு. ஒரு ஆள் பாய்க்கிட்டா கூட மரணம் பிரவேசிக்கும். அதாவது இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். முழு உலகத்து ஒரு ஆள் மேலே பகை கசப்பு, அந்த ஒரு ஆள் பிசாசு மரணத்தை கொண்டு வருவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். உலகம்னா துன்மார்க்க உலகம். என் அன்பு இயேசுவின் அன்பு, அந்த அன்பு ஜீவனை போய் வானத்தோடு பரலோகத்தை குத்துறதுக்கு முழு உலகத்துக்கு. ஆதாமுக்கு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அதான் நீ 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான திருவது ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, ஊருக்கு 2 பேர் கசப்பு, பேர் விசுவாசி, ஊழியக்காரு, ஒரே சுயநீதி அநீதி இல்லை. மரணத்துக்கு பங்குள்ளவன் தான் நீ. 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக மாற முடியாது. இயேசு 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக மாறத்துக்கு பாவத்தையும் சாபத்தையும் மனதை தரித்திட்டு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்ட என் அன்பு இயேசு அன்பு. அது ஜீவரத்தை கொடுக்குற உன் சாணத்தை எடுத்துக்கிட்டார் சிலுவையில். எல்லா மரணம் வருது உலகத்தில் 800 கோடி பேர் அப் டு டேட்டில் எல்லோருடைய பாவம் மரணம் வந்தபோது இயேசு தலைமையில் கழிச்சு ஜீவஸ்வரஞ்சு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாரு பாருங்க. அது உனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. என் பேர் சொல்லி பிதாவை வாங்கி தேவனுக்கு கொடுத்தாரு. பிதாவே இவனுக்கு என் பேர் தாம்பல் சொல்லிச்சுறாம ஆதாம் வழியா ராணியம்மா ராணியம்மா ராம்பு ராணிக்கு பிறந்தவன் நான். நன்மத்தையும் மரியத்துக்கும் ஆதாம் வழியா நன்மத்தையும் மரியத்துக்கும் ஷாக கிடக்கிறேன்.
பிதாவே இந்த தாமஸ் துளசிராமனுக்கு மன்னியும் சொல்லி என் பேர் சொல்லி ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி ஆதாம் முழு உலகத்துக்கு என் பேரை சொல்லி அதனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் விசுவாசம். அவர் என்ன தான் பாவத்துக்கு மரணத்துக்கு உயிர்த்தெழு ஜீவன் கொடுத்து பரிகாரம் பண்ணியிருந்து நான் இன்னும் நன்மை தீமையிலே படாக கீழ்ப்படியாது மரணத்தில் தான் போய் முடியும். அது மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி ஊழியர் ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாரியா. எங்கள் கிராமம் சோழவர் கிராமத்துக்கு கொடுத்துக்கிறாரு. வேலூர் மாவட்டம் எங்கள் மாவட்டம், வேலூர் பட்டணத்துக்கு, பெங்களூர் பட்டணம், மதுரை பட்டணம், எங்கள் மனைவி கேரளா, கொல்லம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க்கு, லண்டனு, சிகாகோ, சிங்கப்பூர், லாஸ் ஏஞ்சல்ஸு, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து எல்லா ஜனங்களும் கொடுத்துக்கிறார். ஜீவரத்தை எல்லா ஆதாம்குள்ளே பிறந்தவங்க தான். அம்மா வயத்தில் ராஜ பரம்பரையில் வந்தால் ராணி பரம்பரையில் வந்தாலும் சரி, எங்கள் பரம்பரை ராஜபரி எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான். யார் நன்மை தீமை அறியத்தக்க கனி தான் பிறந்தவரை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாங்க. நான் ராயல் ஃபேமிலி, எந்த ஃபேமிலி, நான் லோ ஃபேமிலி, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு பெண் உயர்ந்தவன் தான். இந்த ஏழை பணக்கார படித்து படிக்காத அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், அரசியல் தலைவர், நாட்டுவாசி, விவசாயி, காட்டுவாசி, காங்கோ காட்டுவாசி, எந்த நவாசியோ ஆதாம் வழி அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கு. முதலாம் மரணம் இருக்குது உனக்கு. இப்போது இந்த முதலாம் மரணத்தில் பிறந்த நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரசபை எல்லோரும் எண்ணிட்டு வாருங்க. நானே ஜீவப்பம். இந்த ஜீவப்பத்தை புசி ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். திராட்சை ரசத்தை, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அந்த ஜீவனை இயேசு சாமட வாகத்தை நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். ஜீவ சஞ்சாரியாக மாறணும். நன்மை தீமை சஞ்சாரி மரணம் அட்ரஸ் கேட்டு 2ஆம் மரணம் வரும். பூமியிலே பாதாள வாய்க்கு. பாதாளனா வேதனைன்னு அர்த்தம். வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு, திருடவும் கொள்ளவும் அடிக்கத்தான காரியத்தை உரிமையாக கொண்டு வரான். உன் மனைவி, பிள்ளை கோடி கோடியாக பணம் சேர்த்து வைக்கலாம், படிச்சுக்கலாம், கார் பங்களா இருக்கலாம். ஆனால் அம்மா வயிற்றில் பாவத்தில் பார்த்தா மனுஷன் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சு இல்லை. பணம் இருந்தாலும் பணம் இல்லாலும், காசு இருந்தாலும் காசு இல்லாலும், படிச்சிருந்தாலும் படிக்கணும்னாலும் இந்த கடைசியாக எல்லாரும் சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தரித்திரத்தில் சும்மாவே தற்கொலை பண்ணி சாப்பிட்றான். சமாதானம் நன்றான். பாவம் மரணமும் திருடமும் கொள்ளவும் அழிக்கத்தான் செய்யும். வேறு ஒன்றுக்கும் தெரியாது. நானும் அவங்களுக்கு ஜீவனுடைய பரிபூர்ண ஜீவ சரஜீவனத்தை கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொள். தெரியலன்னா என் செய்திகள் ஃபேஸ்புக்கில் போ, துளசிராமன் தாமஸ், யூடியூப்பில் ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். 100க்கு 100 ஜீவம் ஆகுது. எங்கும் கேட்டு விலையேற பெற்ற சத்தியங்கள். உலகத்திலே நீ எங்குமே கேட்டு இந்த மாதிரி செய்திகளை ஏராளம் செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். 100க்கு 100 ஜீவம் ஆகும். எங்கும் கேட்டு விலையேறப்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த வெளிப்படுத்தல் 20 பாருங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். நீ மலையை நோட்டி எழுப்பிடிக்கிற வேலை இல்லைங்க. நன்மை தீமை கனியை சாப்பிட்டேன், அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டினேன், முதலாம் மரணத்துக்கு பங்குள்ளவன் ஆகிட்டேன். இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு. 2ஆம் மரணத்தை சேதப்படக்கூடாதுனாக்கா வருத்தப்பட்டு பாரசு எல்லோரும் என்னிடத்தை வாங்கிக்கிறாரு. நானே ஜீவப்போம். இந்த ஜீவப்பம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ விச்சதுக்கனி. எப்படி நன்மை தீமை கனி சாப்பிட்டு அது ஜீவ விச்சதுக்கனி. ஜீவனில் தேவ நீதி வித்து பரலோகமே இருக்குது. அதை புஷித்து பிதாவாகிய தேவனுக்கு பிதா குமார் பசுத்தாவி கொடு. மத்தியசமாக ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. ஏன்னா அவன் பாவத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறேன். திருத்துவ தேவன் பிதா குமார் பசுத்தாவி காட்டுற. ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டுறதா மரணம் வருது. பிசாசு அட்டத்தை கேட்டு மரணத்தை கொண்டு வரான். அதுக்கு பரிகாரமாக ஜீவ விச்சத்துக்கு அது ஜீவன தேவனுடைய ஆலயமாக ஜீவ வாக்குத்தத்தங்கள், ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ வானம், ஜீவ பூமி, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், இயேசு சாமண்டா வாக்குதல், ஜீவ வாக்குத்தத்தம். அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்து உணர்வு பூர்வமாய் செலுத்து. நீ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறிப்போனாய். ஆசீர்வதிக்கப்பட்டாய். அதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருப்பான். ஆகாத காரியத்தை, முடியாத காரியத்தை சொல்ல, ஆகிற காரியத்தை தான் சொல்லிக்கிறேன். நன்மை தீமை கனியை சாப்பிட்டு புஷித்து அதை தேவன் தர உனக்கு சாபத்தை பாவத்தை பாதாத்தை வர வைக்க தெரிந்த உனக்கு இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ தேவநீதி உயிர்த்தல தேவன் தர ஆதாம் முழு உலகத்துக்கு டேக்டாக கொடுத்து பாவன்ட்டு மறந்து விடுதலை முதலாம் உயிர்த்து பங்குள்ளவனாய் நீ மாற முடியும். உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், ஏரியாச்சவங்க மாற முடியும். அதனால தான் சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவனை தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை தேவன் தர ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூட பாவம் நிவர்த்தியா. ஒரு ஆள் விட்டால் கூட
ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்து மரணம் உண்டாயிடும். அதை தான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் எவ்வளவாய் உலகத்தில் அனுப்பும். இயேசு கரெக்டாக செய்தார். அதை சிலுவையில் கொல்கதா மலையில் நின்றுக்கிட்டு உலக மேப்பில் கேம்பஸ் வச்சா உலகத்தின் சென்டர் பாயிண்ட் கொல்கதா மலை. 5 கண்ட ஜனங்களை நேசிக்கிறாரு, ஜீவனை கொடுக்குறாரு. இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவந்தருக்கு அவன் மூடு உலகத்து கொடுத்தாரு. பிதாவே உம்முடைய கையில் ஆவியூற்றி ஜீவனை விட்டார். அவர் மகாசத்துவம் ஆவியூற்றி ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. ஜீவரத்தம் அதுதான் பரிகாரம் பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கும். அது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்ததுமே பாவம்ட்டு மரணம் நீங்கி போச்சு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் இருந்து பாக்கியவானும் பரிசுத்தமானவாக்கப்பட்ட இயேசு அந்த மாதிரியை நீ கை கொள்ளும்படி உலகமெல்லாம் போய் இந்த சுவிஜயத்தை பிரசவம் பண்ணார். அதான் சுய ஜீவன் வேதாகாம சத்தியங்கள். அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறித்தான் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் மாற்றம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்புறமா இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். என்னென்ன ஆசீர்வாதிக்க தெரியுமா? ஆதாமுக்குள்ளே பிறந்தா. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து பாவத்துக்கும் அப்பாற்பட்டவர், மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தேவி நீதி உயிர்த்ததுமானவர். அதை சிலுவையில் கொடுத்துட்டாரு. ஜீவரத்தம் ஜீவ விச்சத்துக்களை கொடுத்துட்டாரு. ஆதாம் நன்மத்தையும் அறியத்தக்க சரீரம். இந்த சரீரம் நன்மத்தையுமே ரத்தம். அதனால தான் மரணம் வியாதி வருவது பாதாளத்துக்கு போகுது. அதுதான் ஜீவ சரீரத்தை புஷி. இந்த அப்பத்தை புஷி திராட்சை நித்திய ஜீவன். இந்த அப்பம் என் சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரத்தம் ஜீவ சரீரம். அந்த ஜீவ சரீரம் இயேசு சாப்பிட பரலோகமே இருக்குது. நன்மத்தையும் பாதாளம் உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்குது. உலகம் மாம்சம் பிசாசு கண்டிச்சமாக எல்லாமே எல்லா கேடுபாடுக்குது. நன்மத்தையுமே சரீரம் அது புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய். ஆனால் தான் இயேசு வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் தேவநீதி உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள், வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். ஆதாம் மூலமாக பிறந்த நீங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவரும் பாக்கியவானும் பரிசுத்தமானமாய் மாற்றப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் முன்பாய் ஆசாரியராயிருந்த 1000 வருஷம் அரசாளுவீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. நித்திய நரகம் கிடையாது. 2ஆம் மரணம் அதிகாரமே கிடையாது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்து முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். உங்கள் பிள்ளைங்க கண்ணே மணியன் வருகிறீங்க, காசு கொடுக்குறீங்க, பணம் கொடுக்க, படிக்க வைக்கிற, டாக்டர் இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உங்கள் பிள்ளை பேர் சொல்லி குத்திக்கலாம். உங்கள் பிள்ளையை கிறிஸ்துவ தேவநீதி தேவன் தனக்கு ஆதாம் மண்டலம் இல்லை நன்மத்தியக்காரி தேவன் தனக்கு மரணத்தில் இருக்கிறாங்களா? என்ன பிரயோஜனம்? ஒரு உலகம் முழுதும் ஆதாயம் தன் ஆத்மா என்ன சொல்லி அவனுக்கு லாபம் என்ன? கண்ணே மணியன் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. 4 பிள்ளை பேக்கிறீங்க, 3 பிள்ளை பேக்கிறீங்க, 5 பிள்ளை பேக்கிறீங்க. நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் செய்கிறீங்க, நல்லதான். ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்க. நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற பாவம் மரணம் அவங்களுக்கு உரிமை பிசாசு திருடம் கொள்ளும் வாங்கித்தானவர். இயேசு நானே வடிவு சத்து ஜீவ பிச்சத்து கேட்டி கொடுங்க. இயேசு ஒரு பரம தகப்பன். மத்திய மாற்றம் அவர் எங்கும் சுற்றிக்கிறார். எல்லாரும் பிள்ளைங்க தான் அவருக்கு. வருத்தப்பட்டு எல்லோரும் நானே நல்லமே ஜீவரத்னம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் திமுருவா நேரில் பிதாத்தவன் திமிரு எல்லா ஜனங்களுக்கு இயேசு ஜீவரத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் மூடுகளுக்கு அசுத்தாவி சொல்லி பசுத்தாவி இறக்கி தேவன் இனி பாவம் செய்ய இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதனால் உங்கள் பிள்ளைங்களை நன்மத்தையும் அறியத்துக்கு பெற்ற நீங்கள் ஜீவ விசத்தில் பேக்கணும். ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் மூடுகளுக்கு பத்து பாவன்ட்டு மறந்துபடியிலே தேவநீதி உயிர்த்தெழுதலுக்குள்ளே பிறக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவரும் பாக்கியவானுமா மாற்றுறீங்க உங்கள் பிள்ளைங்களை. கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போங்க. எப்படி நன்மத்தேம காரியத்தில் பேர் நன்மத்தேம காரியம் சிறிய வயசு இது நன்மத்தேம தன்மார்க்கும் சுயநீதி அநீதி பாவம் மரணத்தை தேவந்தரும் வாய்நாளாக கொடுத்து பிசாசு போராட்டமாக கட்சியில் பாதாத்துக்கு போயிடுதுங்க 2ஆம் மரணத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவரத்தை ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க.
இல்லைன்னா என் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு துளைசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது ஒரு பெரிய உதவி செய்கிறீங்க. இந்த கேட்குறோம் கண்டிப்பாக நிச்சயமாக உணர்வடைவோம். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் இருப்பான். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுத்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானுமாக இருந்து பரிசுத்தமானமாய் மாற்றப்படுவான். ஆமாம், எப்படி நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணுறதுனால. குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவே பெரிய ஊழியங்க. ஏராளத்தில் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளைசிராமன் தாமசன் ஒரு சேனல் இருக்குது. ஃபேஸ்புக்கில் துளைசிராமன் தாமசன் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் செய்கிற பெரிய உதவி இது தான். அதாவுக்குள்ளே பெற்றுட்டீங்க. நன்மை தீமை காரியத்தை தேவன் தர உங்களுக்கு கொடுக்குதுங்க. திருடம் திறந்து கொடுத்து ஐக்கியமாக இப்போ இயேசு ஜீவனில் பெற்றணும். ஜீவ விஷயத்துக்கு இனிய தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா கிறிஸ்துக்குள் பெற்றடிக்கிறீங்க. அவ்வளோதான். அந்த தேவி நீதி உயிர்த்தியில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கூட அசுத்தாயோட பசுத்தாய் வந்து தேவத்தில் பெற்ற ஆடு மேய்க்கிற ராஜாவாக உங்கள் பிள்ளைங்க சிறைச்சால் யோசிப்பு எகிப்துக்கு அதிகம் நிச்சயமாக தாய்த்த அடவாத 120 என்றால் அவங்கள வேதத்தில் கவனம் பாத்திரமெல்லாம் இயேசு நான் சாதாரண காரியம் கிடையாது. ஜீவ விஷயத்துக்கு பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க பசுத்தாய் வர தேவதூர் பணிவிட செய்ய மோபர் எழுப்பிலை கட்டடிவார்கள். 2ஆம் மரணத்தில் சேதப்பட மாட்டார். பசுத்தா தேவதூர்களாக வருவாங்க. ஆதாமே சேர்ந்து உங்களுக்கு மரணத்தை கொடுக்கணும். கிறிஸ்துவ ஜீவன சமம் கொடுத்து தான் ஆகணும். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு குடும்பத்துக்கு மூடு கொடுத்து அசுத்தாய் உரிமையாக வந்து பிசாஸ் வியாதி வறுமை பாதாத்து கொடுக்குறான்னா இயேசு ஜீவ விஷயத்துக்கு தேவநீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுத்தா பசுத்தாய் தேவதூர் விடுதலையாக்குறங்க. அப்படி தான் விடுதலையாக்குறாரு. இயேசு கான்ஃபிடன்ஸாக செய்கிறாரு. அவனை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தை மத்திய மாற்றம் எங்கு சுட்டிக்கிறார். திமிர்வாதக்காரன் லேகர் பிசார் பெரும்பாடுள்ள சரி திலோட வியாதேசம் உணவு சாப்பிட எல்லாம் இயேசு ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாமுக்கு மூடுகளுக்கு அசுத்தாயோட பசுத்தாய தேவதூர் பணிவிடை செய்ய இனி அடிக்க இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அவனை திராட்சிட்டு நீங்கள் ஒருவன் நிலைத்திறந்த அவன் மிகுந்த கடைகள் இருப்பான். அவர் தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானுமாக இருப்பீர்கள், பரிசுத்தவானுமாக இருப்பீர்கள். இவர்களுக்கு 2ஆம் மரணத்தில் இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார். இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, இப்போ நண்பர்கள், உறவுகளுக்கு, மரும பேர பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். ஜீவரத்தம் பல்ல கட்சின்னு முதலாம் உயிர்த்தெழுதல் போக இயேசு ஏற்றுக்கொள்ளணும். நன்மை தீமை சரீரத்தை ஏற்று தேவந்தர் கொடுத்து ஜீவ விஷயத்துக்கு ஏற்றுட்டு தேவந்தர் ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டா முதலாம் உயிர்த்து பங்குள்ளவன் தான். நீ பாக்கியவான் தான், நீ பரிசுத்தவான் தான். நீ கிறிஸ்துக்கு தேவன் முன்பு ஆசாரினா இருந்து 1000 வருஷம் அரசாட்சி தான் செய்வாய். இல்லையா கையத்தட்ட இல்லையா ஜெபம் பண்ணுவோம். பசுதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினச்சிருக்கோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்க. பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி செயின்ட்டு பவுலாக மாறி உலகத்தையே கலங்கலாம். அப்போ சில தெசலோனிக்கே, கொரிந்தியர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், எபேசு பட்டணம், இங்கெல்லாம் போய் புறஜாதியருக்கு இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். தேவன் தனக்கு பசுத்தாவே இருக்கி அநேகரை ஆதாயப்படுத்தி பவுல் மாபெரும் ஏப்பில் கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் இல்லைங்க. இனி நானே இல்லை, நான் அந்த பழைய பாவட்டுமான கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்து ஜீவன் அந்த தேவன் தனக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போனான். மாபெரும் ஏப்பில் கொண்டு வந்தான். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், எபேசியர், அவர் எங்கும் சுற்றி இருந்த பிசாசின் வல்லமை அவர் யாரும் குணமாக்கினான். இயேசு ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறான். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ள அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தோ இயேசு ஜீவ வச்சது தேவநீதி வித பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயத்தோ பசுத்தாவே இருக்க மாபெரும் ஏற்பு சபையில் சாதித்தான். அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பழைய ஏற்பாடு உள்ள பைதட்டாடு உலகத்தில் வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசு ஜீவாட்டுக்குட்டி. அந்த இதோ உலகத்துக்கு வந்து சொல்லி தேவாட்டுக்குட்டி. அது இயேசு சாமியோட வாக்கு தத்துவம். பலிபீடத்தில் தேவன் தனக்கு உலக பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பரிசுத்தவானும் பாக்கியவானும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, கிதியோன், எப்தா, தெபோராள், சாராள், மரியாள் எல்லாம் பாக்கியவதிகளும் பாக்கியவான்மாரை. ஏசர், ரூத்து வேதத்தில் போன இயேசு அந்த இயேசு தேவநீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறார்.
அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகம் கொடுங்க. வாழ்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. நீங்கள் முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவரும் பாக்கியவானும் பரிசுத்தவான்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மீது அதிகாரம் இருக்காது. இரண்டாவது தேவனுக்கு முன்பு 1000 ஒரு ஆசீர்வாதம் கர்த்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் இயப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆதாமுக்குள்ள பிறந்துட்டாயா, கவலைப்படாத. பாவத்தின் சம்பளம் மரணமாக கவலைப்படாத. தேவ நீதி உயிர்த்ததில் இந்த உலகத்துக்கு கொடுக்குறார். 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். பிதாவே இவருக்கு மண்டியும் சொல்ல பாவத்திலிருந்து மறந்து பாதம் மன்னித்து விடுதலையாக்கி தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து நீ தேவன் தனக்கு ஆதாம் இதான் விசுவாசம் கிருபையினாலே அது காட்வேட் விசுவாசத்தை கொண்டு மேன்வேட் பாட்டு அது கொடு. தேவன் தனக்கு உலகத்தை கொடு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. கிருபையினாலே விசுவாச கிருபை காட்வேட் பாட்டு விசுவாசம் மேன்வேட் பாட்டு. அந்த விசுவாசத்தை கிருபையில் தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்துக்கிறார். பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா விசுவாசம். நீ ரட்சிக்கப்படுவாய். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து தரித்திலிருந்து ஆசுவாத தேவத்தை ஒரு படிப்படி செய்வார்கள். ஏசு மத்திய மாற்றுவா எங்கு சுற்றி இருந்தார். விசுவாசத்தின் பல்லவர்கள் அகப்படுகிற அவரை குணமாக்கிறார். அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களை ஜீவனையே கொடுக்குற எல்லாம் நன்மத்தி மாதிரியே சாகலாம். வியாதி வறுமை தேத்துறோம். பிசாசு அகால மரணம் தீவிரவாத லேகோட் பேசுவாங்க. இன்றைக்கி அதே ஜனம் தான். பாவம் சாபம் மரணம் உலகம் ஃபுல்லாக கிரியை செய்யுது. கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் போது திறந்து குழந்தமாவே ஆதாமி செஞ்ச மரணத்துக்கு கிறிஸ்து செஞ்ச ஜீவன சமாதானம். இந்த ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தத்தை பசுத்தாவே இருக்கேன். நீ முதலாம் உயிர்த்ததற்கு பங்குள்ளனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறாய். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பு ஆசாரியாக இருந்து 1000 வருஷம் அவரோடு கூட அரசாளுவார்கள். ஜெபம் பசுத்த அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கணும். ஆதாமுக்குள் பிறந்த இவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்த அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கிராமங்கள் பட்டணத்தில் முழு உலகத்துக்கு கட்டுவீர்கள். ஏசு கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் சென்று விசுவாசின் பால் அகப்பட யாவரை குணமாக நானே நல்லவே ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்குறார். அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து இனி பாவ செய்ய கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். நானே நீங்கள் ஒரு நிலைத்து நான் மிகுந்த கணிகளுக்கு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கேட்க அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். கிராமங்கள் பட்டண தேசம் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆதாமுக்குள் நன்மை தேமக்கார் தேவன் உலகம் குட்டி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரம் வியாதிகளும் கொலைகளும் வெறிகளும் வேசித்தனங்களும் விக்கிரங்களும் பலவிதமான அசுத்த சாபங்கள் பாவம் மரங்கள் இந்த உலகத்தை ஜீவரசம் ஒவ்வொரு அவன் இலக்கத்துக்கு தக்கதாக 800 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் 800 கோடி இயேசு ஜீவசர தேவன் தனக்கு ஆதாம் இடைவிட வாய்நாளும் பசுத்தாய் கிராமங்கள் பட்ட தேசங்கள் பசுத்தாய் அலையிலையாக இறங்கி அசுத்தாய் திறந்த பசுத்தாய் இருக்கேன். தேவத்தோடு மாபெரும் ஏழ்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறங்க தாய். எக்காலத்தில் எந்நேரம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெலாம் கிராமங்கள் தோறும் பட்டத்தோறும் தேசங்கள் தோறும் முழு உலகத்தில் 800 கோடி அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பருவத்தையும் தேவன் தனக்கு ஆதாம் பரிசுத்தாய் இருக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துக்கிறாங்க தாய். இந்த செய்தி கேட்க நீ பயன்படுத்தபடி ஜெபிக்கணும். நீ உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்புன்னு சொன்னபடி பூமிக்கு உப்பு ஜீவ ஒளி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் உங்களுக்கு இடைவிடாமல் உங்களுக்கு எக்காலத்துக்கு சோதனை பரிசுத்தாய் தேவத்தோடு படிப்படி செய்ய ரட்சிப்பு உண்டாகிறதுக்கத்தா முதலாம் உயிர்த்தற்கு பங்குள்ளனும் பாக்கியவானுமாய் பசுத்தமான மாற்றப்பட்டிருக்கத்தாய். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஆசாரியாக இருந்த 1000 வருடம் அவரோடு அரசால் வருகிற வாக்குத்தத்தை நிறைவேறினத்தாய். வெளிப்படுத்த 26 படி இந்த செய்தியை நீ ஆஸ்வதிக்காக நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திருக்கோள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளும் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் ஏஎல்சி அப்பட்டன் லைஃப் சர்ச்சுக்கு அடையாளம் தான் ஏஎல்சி வெல்லூர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை எங்குமே கேள்வி விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அளவில்லாமல் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக உணர்வடைவார்கள். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்து ஜீவ வித்தத்தை அதில் தேவநீதி உயிர்த்த தேவந்தருக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுப்பார்கள். அசுத்தாய் பசுத்தாய் வரும். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குகளும் பாக்கியவானும் மாறிடுவாங்க. உங்கள் செய்தியை கேட்டு நீங்கள் அனுப்புகிற ஷேர் பண்ணுற ஒரு செய்தியை கேட்டு அதனால் ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள என்னுடைய எல்லா செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சேனலை. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மாபெரும் ஏற்பிள்ளை நீங்கள் கண்டறிவீர்கள். கேரண்டி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி
18/4/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. காணிக்கையின் மூலமாக நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணலாம். செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வேலூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பகுதி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஜெயப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஆசாரியராய் இருந்து 1000 வருடம் அவரோடு கூட அரசாளுவார்கள். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறினது. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருங்க. ஜீவ விச்சத்துக்கணியிலே இருங்க. நன்மத்தையும் அறியத்துக்கு கணியை தொடாதீங்க. பரிக தேவந்தர குலத்துக்காக சாகவே ஜீவ விச்சத்துக்கு தேவநிதி உயிர்த்து தேவந்தருக்கு ஆதாரம் கூடு உங்களுக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இரண்டாம் மரணத்துக்காக நீங்கள் சேதப்படுவதில்லை. முதலாம் உயிர்த்ததுக்கு பங்குள்ளனும் பாக்கியவானுமாக இருப்பீர்கள், பரிசுத்தவானுமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துக்கும் தேவனுக்கு ஆசாரியராக இருந்து அவரோடு ஒரு 1000 வருஷம் அரசாளுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை கூடிய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.